நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க RJ ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, சேலத்திலேருந்து பெண்கள் எதிர்பார்க்கிற டிசைன்ல விதவிதமா ஆடைகள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க மஞ்சு அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் KV மஞ்சுளா குமார், சேலம் அம்மாபேட்டையில இருந்து பேசுறேன். என்னுடைய நேட்டிவ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேலம்ல தான் நான் பிறந்தது. வளர்ந்தது பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் பக்கத்துல ஒரு அழகு சமுத்திரன்ற கிராமத்துல தான் வளர்ந்தது எல்லாமே. ஸோ திருப்பி இங்க சேலம்ல தான் இருக்கேன். நம்மளுடைய பிசினஸும் இங்கதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு டிசைனர் பொட்டிக் வச்சிருக்கேன். வீட்டுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிசைனர் பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது லேடிஸ்க்கு, பெண் குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க மேம்? நான் 26 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க. கத்துக்கிட்டு 26 வருஷம் ஆச்சு. அதாவது என் பசங்க ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நிறைய டைம் இருந்துச்சு. நமக்கும் ட்ரெஸ் கரெக்டா யாரும் ஃபிட்டிங்கா தைக்கல. ஸோ நம்மளுடைய தேவைக்காக இருக்கட்டுமேன்ட்டு நான் இதை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் போக போக காலப்போக்கில் பாத்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்கு, எனக்கும் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கவும், சரி நம்ம இதை பிசினஸா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இப்ப ரொம்ப விரும்பி இந்த தொழில நான் மேல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை டெவலப் பண்ணி ஆன்லைன்ல கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ பிசினஸ் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரியான ஆடைகள் நீங்க தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேம்? அதாவது லேடிஸ்க்கு தேவையான பிளவுஸ், ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி பிளவுஸ், பேட்டர்ன் பிளவுஸ், அப்புறம் பிரின்சஸ் கட்ல இருந்து எல்லா பிளவுஸ் டைப்ஸும், பிளஸ் கிட்ஸுக்கு தேவையான பட்டுப்பாவாடை செட்டு, கவுனு, பார்ட்டி வேர் கவுனு, லெஹங்காஸ், அப்புறம் சாரி டு கவுனு, அதாவது விமன்ஸுக்கும் கிட்ஸுக்கும் தேவையான எல்லா விதமான ஆடைகளுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ நீங்க தயாரிக்கிற ஆடைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஓன் கிரியேஷன் தானா மேம்? ஆமாங்க, ஓன் கிரியேஷனும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளவுஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு மட்டுமே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே என்னுடைய கிரியேட்டிவிட்டியை வச்சு டெவலப் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன டிசைன்ஸ் நானே தேடி எடுத்து நம்மளாவே ஒரு டிசைன் கிரியேட் பண்ணலாம்னு பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணினது தான். அதுக்கப்புறம் எனக்கு 2 பசங்க தான், பொண்ணு கிடையாது. ஸோ என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மருமகளுக்கு டிசைனா தைச்சு போடலாம்னு சொல்லி கவுன் அந்த மாதிரி எல்லாம் தைச்சு போட ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு பேத்தி வந்த உடனே பேத்திக்கு டிஃப்ரெண்டா ஒரு ட்ரெஸ்ஸஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் தைக்க ஆரம்பிச்சு இப்போ எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பண்ற அன்னைக்கு நானே என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதனால எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க மேம்? நான் ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கிட்டு வாங்கும்போது 1000 rupees, 1000 ரூபாய்க்கு ஒரே ஒரு மிஷின் வாங்கினேன். பழைய மிஷின், ரொம்ப பழைய மிஷின் வாங்கி அதுலதான் கத்துக்கிட்டு கொஞ்சம் தைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் மறுபடியும் மிஷின் மாத்தினேன். அதுக்கப்புறம் இப்போ பிசினஸ் வரும்போது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 30,000 ரூபாய் ஒரு மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே ஒரு மிஷின் வாங்கி அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு யூனிட் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து நான் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கேன். இது என்னுடைய செல்ஃப் ஓனான ஒரு முயற்சியில நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னதான் நம்ம ஒரு முதலீட்டுல தொடங்கி இருந்தாலும் இப்போ ரொம்பவே நல்லா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ இந்த தொழிலுக்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? இல்லைங்க, இந்த தொழிலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஆடைங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவையா போயிடுச்சு. அதுவும் இல்லாம
டெய்லி ஒவ்வொரு புது புது டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு போட்டி, ஒவ்வொருத்தங்களுக்கு போட்டியா அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம தொழிலுக்கு வந்து டப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு வரவேற்பு நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த ஆடை வடிவமைப்புங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது. அதனால இன்னைக்கு நிறைய லேடிஸ் எடுத்து கத்துக்கிட்டு பண்ணி நல்ல முறையில நல்ல, அதுவும் யங் லேடிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து வயசானதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க பொண்ணுங்க கூட நான் போட்டி போடுற மாதிரி, நான் போட்டி போடல, பட் அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் போறோம் அப்படின்னு கொஞ்சம் பண்ற மாதிரி நல்ல வரவேற்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டிங் எப்படி மேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டிங் வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்றோம் வரப்போ. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், அதுல ஷேர் பண்ணிட்டே இருப்போம். டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதுல டெய்லி ரீல்ஸ் போடுறது. அந்த மாதிரி ஆன்லைன், அது மூலியமா நமக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறைய ஊர்ல இருந்து கிடைக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம சர்க்கிள்ல கல்யாணம் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது வருது. பிளஸ் வெளியூர்ல நமக்கு வந்து ஜாப் ஒர்க் கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட இருந்து வாங்கி ஃபாரினுக்கு வந்து அனுப்புறாங்க. நம்ம ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்து அதை அவங்க வாங்கி ஃபாரின் ஆர்டர்ஸ்க்கு அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து நம்மள அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னதான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அதில் நிறைய சவால்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சந்திச்ச சவால்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பண தேவைக்காக இதை ஸ்டார்ட் பண்ணல. ஒரு டைம் பாஸ் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் போக போக கொஞ்சம் ஃபினான்ஷியலி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணுங்கிற ஒரு நிலைமை வரும்போது நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி இதை பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ தேவைக்காக பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு உடல்நிலை ஒத்து கொடுக்கல, கழுத்து வலி வந்தது. பிசியோதெரப்பி கொடுத்து எனக்கு வந்து கத்திரிக்கோளே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் நானு. என்னடா இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, நம்ம எப்படி தைப்போம், ஆனா நம்ம தைக்கணும், என்னால் இதை விட முடியாது. ஏன்னா இந்த தொழில வந்து நான் ரொம்ப நேசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா விட முடியாத சுச்சுவேஷன்ல உடல்நிலையும் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் கரெக்டான ஆளை தேடி செட் பண்ணி இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டுட்டு போயிட்டேங்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாவே இருக்கு. ஏன்னா உடஞ்சு போகாம இல்லடா இப்படி ஆயிடுச்சேன்னு உடஞ்சு நான் அப்படியே உட்காரல, மறுபடியும் முயற்சி செஞ்சு ஆள் வச்சு நம்ம பண்ணி இதை கொண்டுட்டு வரணும், இந்த தொழிலை விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரே குறிக்கோளோட இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியே என் பேக்ரவுண்டா நின்று நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா அது ஒரு பெரிய சவால் தான். என்னுடைய இந்த சவாலை எடுத்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் எனக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நிறைய சவால்களை நம்ம கடந்து வந்திருந்தாலும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக உணர்ந்தேன், அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது கூட இருக்கிறவங்களே நம்ம சுத்தி இருக்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அவங்க கிட்ட இருந்தே நமக்கு இந்த சப்போர்ட் வராது, அவங்களே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க எங்கடா வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற இன்னைக்கு ஒரு சமுதாயம் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். நான் எனக்கு சொல்ல போனா நம்மள பக்கத்துல இருக்கிறவங்களோட தூரமா இருக்கவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாரோ முன்ன பண்ண தெரியாதவங்க வந்து நம்ம கிட்ட கொடுத்து பாருங்க, நம்ம கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆகி அவங்க மூலியமா நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சப்போர்ட் தான் நமக்கு நிறைய இருக்க ஒழிய நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களோ வந்து நமக்கு இந்த சப்போர்ட் வந்து கொடுக்கறது இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு இதா தான் இருக்கு. பட் அதையும் தாண்டி நம்ம வந்து போகும்போது நமக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் ஆடைகள் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமாங்க, ஒன்லி வந்து லேடிஸ்க்கும் பெண் குழந்தைகளுக்கும் மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக குடும்ப ஒத்துழைப்பு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி உங்கள் குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருக்குது? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாவே இருந்தது. எங்க வீட்டுல கொஞ்சமா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் வந்து இல்ல. என்னன்னா எங்க வீட்டுக்கார பசங்களை மட்டும்தான் பார்க்கணும், ஃபேமிலி மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஸோ நான் அவங்களுக்கு எந்தான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இதுக்குள்ளார வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இப்ப போக போக அவங்களே பார்த்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க சப்போர்ட்னாலதான் என்னால வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுது. அதனால அவங்க எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு சில டிப்ஸ் பசங்க மருமக எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல. அப்புறம் ஆன்லைன்ல கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அது மூலியமா நான் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அதனால ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு இருக்கு. நான் அதுக்கு குறையில்லாத மாதிரி நான் என் கடமைகளை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பிசினஸ் வர்றதுனால எனக்கு இன்னுமே
ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ எல்லாராலையுமே இந்த ஆடைகள் தயாரிக்க முடியுமா மேம்? அது கிரியேட்டிவிட்டிங்கிறது கொஞ்சமாவது இருக்கணுங்க. சும்மா பண்றோம்ன்றது எல்லாருமே பண்ணலாம். பட் வந்து கிரியேட்டிவிட்டியோட பண்ணிட்டு, அதுவும் இல்லாம நம்ம பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தாதான் இதுல நீடிச்சு நிக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட்டுட்டு வேற இடத்துக்கு ஜம்ப் ஆகி போயிடுவாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டு கரெக்டா அதை உள்வாங்கி ஒரு இன்வால்வ்மெண்டோட அந்த கிரியேட்டிவிட்டியும் சேர்த்து நம்ம பர்ஃபெக்ஷனா நம்ம அந்த டைமிங்க்கு பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா இதுல வந்து நல்ல வகையில ரீச் அவுட் பண்ண முடியும். இல்லைன்னா நிச்சயமா ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ நிறைய ஆடைகள் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதாவது கல்யாண பெண்கள், பெண் குழந்தைகள், இப்படி நிறைய பேருக்கு தயாரித்து கொடுக்குறீங்க இல்லையா? இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்கள் தயாரித்ததுலேயே ரொம்ப பிடிச்ச ஆடைனா எதை மேம் சொல்லுவீங்க? நான் வந்து என்னுடைய பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு கவுன் பண்ணேன். நானா வந்து ஒரு ஆன்லைன்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து 2-3 போட்டோஸ் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரே ட்ரெஸ்ஸா அவளுக்கு ஒரு கவுன் பண்ணி கொடுத்தேன். அந்த அப்ளிக் ஒர்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு வெல்வெட் கவுன் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கவுனு. அதே மாதிரி மருமகளுக்கு தைச்சு கொடுத்த ஒரு கவுன், அதுவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நேசிச்சு பண்ணி கொடுத்தேன். அது ரிசல்ட் நல்லாவே வந்திருந்தது. அதனால ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அது கல்யாண பொண்ணுங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துட்டு 2-3 போட்டோஸ் வச்சு அதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே பிளவுஸா எனக்கு பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா பெஸ்டா கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பார்க்கும்போது. இப்போ ஒரு ஆடை தயாரிக்க போறீங்க அப்படின்னா பேசிக்காக என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமா? அதுக்கு தேவையா ஃபேப்ரிக்கு, மிஷினு, மெயின்லி அதான் கட்டிங்க்கு சிசரு, டேப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். பட் இப்போ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்குன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். சரி, த்ரெட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் மெயினா ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி மெட்டீரியல் தான் மெயின் நமக்கு. மற்றபடி கேன்வாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், லேஸ் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் பெருசா இது இல்லை. ஓகே மேம். இப்போ எவ்வளோ காஸ்ட்டில் நீங்கள் ஆடைகள் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேம்? நம்ம மினிமம் வந்து 150ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து அப்படி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான ப்ரைஸஸ் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ வாடிக்கையாளர்கள் வந்து நல்ல டிசைன் எடுத்து காமிப்பாங்க, ஆனால் ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பா அந்த மாதிரி நிறையவே இருக்குங்க. நிறைய பேர் நிறைய டிசைன்ஸ் நிறைய வேணும், ஆனா ரேட் வந்து கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எவ்வளவு ரேட்னாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி பினிஷிங் வந்துடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் ஈஸி, நம்ம கரெக்டா இது பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் எடுத்து அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஏன்னா நம்ம வேலையாட்களை வேலை வாங்கும்போது அவங்களுக்கு உண்டான நம்ம கூலி நம்ம கொடுத்தாகணும். பட் இவங்க கம்மியா கேட்கறங்கும் போது அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் தான் நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கும். கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், புரிய வைக்கணும், கஸ்டமர்களுக்கும் கொஞ்சம் புரிய வைக்கணும் நம்ம. இப்போ உங்களோட தொழிலில் அடுத்த கட்ட பிளான், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாங்க. நம்ம வந்து இப்ப என்னன்னா வெறும் கஸ்டமைசேஷன் மட்டும் இப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ரெடிமேட் ஐட்டம்ஸ் நம்ம கையிலயும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் புதுசா நம்ம உருவாக்கணும். மார்க்கெட்ல கிடைக்காத எதையாவது ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோள். கண்டிப்பா அதை சீக்கிரமா அதை வந்து நிறைவேற்றுவேன். இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க. 98 428 79 074 98428 79074. இது என்னுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். என்னை இதுல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். பிளஸ் ஃபேஸ்புக்ல வந்து கேவிஎம் டிசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ்ல ஃபாலோ பண்ணலாம், அதுல மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல வந்து கேவிஎம் டிசைனர் லேபிள் அப்படின்ற ஒரு பேஜ் என்னது இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுல நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி எல்லா ஊருக்குமே நம்ம கொரியர் போடுறோம். ஃபாரின் வரைக்குமே கூட நம்ம கொரியர் போட்டுட்டு இருக்கோம். லண்டன், அமெரிக்காலையும் நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ட வாங்கி தைச்சு வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா இந்த கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? கண்டிப்பா எல்லா லேடிஸுமே சுய தொழில் வந்து நடத்தணும். வீட்டுல வெறும் சமைக்கிறோம் கழுகுறோம் மட்டும் இல்லாம
அதையும் மீறி அதையும் தாண்டி நமக்கு கிடைக்கிற நிறைய பொண்ணான நேரத்தை வந்து நம்ம தொழிலா மாத்திக்கணும். நமக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்த்தி வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே அகலக்கால் வைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வீட்ல இருந்து ஸ்மால் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கையும் பிசினஸ் டெவலப்மெண்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற அடுத்த லெவலுக்கு அதை கொண்டுட்டு போகலாம். ஆனா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே பிசினஸ்ங்கிறத ஒண்ணு பண்ணணும். லேடிஸ் வந்து யாரும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? கண்டிப்பா ஒவ்வொரு பொண்ணுமே வீட்டுல வந்து சும்மா இருந்துடாம நம்ம சமைச்சிட்டோம், செஞ்சுட்டோம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் சும்மா இருந்துடாம நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய நல்லா வெளிக்கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் கண்டிப்பா ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு வந்து நம்ம சமுதாயத்துக்கும் யூஸ் ஆகும், நமக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு தொழிலா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட நல்ல தொழில் பண்றவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். இவங்க ஸ்டிச்சிங் பண்றாங்க, நம்ம இவங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இவங்க சேல்ஸ் பண்றாங்க, நம்ம அவங்க கிட்ட பொருள் வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம். அப்படி கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது எல்லாருடைய தொழிலுமே நல்ல சிறப்பாக வளரும். பொறாமப்படாம போட்டி இதெல்லாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அவங்கவுங்க தொழிலை வளர்த்திக்கிட்டோம்னா சமுதாயத்துல எல்லாருமே ரொம்ப ஆண்டர்பிரனரா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. ஸோ எல்லா மகளிருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல தொழில் முனைவரா ஆகணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? அது எல்லாருமே என்ன மாதிரி வீட்டுல சும்மா இருந்துடாம தொழில் பண்ணுங்க. குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கோங்க. குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. குடும்பத்துக்கு உறுப்பினர்களை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு கிடைக்கிற நேரத்தை பயனுள்ளதா மாத்தி நீங்களும் ஒரு தொழில் முனைவரா ஆகணும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு ஒரு நன்றி, பெரிய நன்றி, மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட மஞ்சு அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போகிறேன். நான் உங்கள் RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.